ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பில் தமிழில் இருக்க பாக்ஸ் கொஸ்டினில் இருக்க மேற்கோள்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1. தமிழ் மொழி பற்றிய வரதராசனார் கருத்து அப்படி என்னென்னு பார்க்கலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு வரதராசனார் சொல்லியிருக்காரு. இதை படித்து வச்சுக்கோங்க. 2. நாமக்கல் கவிஞரோட பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றின்னு முடிஞ்சிருக்கு. கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நேனாம் பார்த்திட அப்படின்னு கூறியிருக்காங்க. இந்த பாடல் தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடல் தான். அடுத்ததாக நன்னூல்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது நன்னூல். 4. பாவேந்தர் பாரதிதாசன் பாடல் கொடுத்துருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனை புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தவும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். அப்புறம் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும் அப்படின்னு கூறும் கேட்டிருக்காங்க. 5. பாரதியார் எழுதிய கிளிக்கன்னி பாடல். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி. இதை எப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி அப்படின்னு யார் எழுதியதுன்னு கேட்கலாம். இல்லது இது என்ன பாடல் அப்படின்னு கேட்கலாம். கிளிக்கன்னி பாடல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியேன்னு கொடுத்தா கிளிக்கன்னி பாடல். இந்த கிளியே கொடுக்காம நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி அப்படின்னு கூறும் கேட்கலாம். மொத்தம் 3 வகையில் இதை கேட்கலாம். அடுத்ததாக கலாப்ரியா எழுதிய 2 புதுக்கவிதைகள் என்னென்னு பார்க்கலாம். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்களாய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவ முட்கள். இது முதல் பாடல். இரண்டாவது கவிதை. குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இதை கூறியவரும் யாருன்னு பார்த்தோம்னா அது கலாப்ரியா. இந்த இரண்டாவது இருக்கிறது, குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இதை ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்க. அதனால் முதல்ல இருக்கிறத பார்த்து வச்சுங்க. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்களாய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவ முட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 7. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி. அவருடைய பேர் பின்லேன்னு கொடுத்துருக்காங்க. பின்ஹே ஞாபகம் வச்சுங்க. அவரோட கூற்று என்னன்னு பார்த்தோம்னா, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரையும் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு கூறியிருக்காரு. யாருடைய பாட்டு, யாருடைய பிரசங்கம் அப்படின்னு கேட்பாங்க. சிதம்பரனாரோட பிரசங்கம், பாரதியாரோட பாட்டு. அடுத்ததா 8. பூவே சிதம்பரனாரின் கூற்று. இது வஉசின்னு வரணும், ஞாபகம் வச்சிங்க. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொன்னது இந்த சிதம்பரனார் தான். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். இது வஉசி சொன்னதான். அடுத்தது முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணம் பற்றிய தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. இந்த முன்னீர் வழக்கங்கிறது தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. இன்னொன்று இருக்கும் இதேமாரி. அது என்ன பார்த்தோம்னா, நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வரை தொழிலாண்ட உறவோன் மருக அப்படின்னு இருக்கும். அது வெண்ணி குயத்தியார் பாடியது. அந்த பாடலும் கொடுப்பாங்க. இந்த 2க்குமே கன்ஃபியூஷன் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து 10வது திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கடலோடா
கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. 11 உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு. இங்கே வங்கம் கொடுத்தா அகநானூறு ஞாபகம் வச்சுங்க, குறிப்பிடுகிறது, அகநானூறு குறிப்பிடுகிறது. 12 அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று பெரிய கப்பலை 10 குறிப்பிடுகிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரில் மிதக்கிறதுக்கு 10 ரூபாய் வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 10 ரூபாய் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது நீரில் மிதக்கிறதுக்கு 10 ரூபாய் வேண்டும், அப்போ 100 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ நீர்மிசை அப்படின்னா நீர் நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடப்படும் பாடலடி எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம். அது 10 உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்று குறிப்பிடும் பெரிய கப்பலை குறிப்பிடுவது வந்து அது அகநானூறு. அடுத்ததா 13 களஞ்சை கம்மியர் வருகென கூஇ என கப்பலை கம்மியர் என்று மணிமேகலை குறிப்பிடுகிறது. கப்பலை கம்மியர் என்று மணிமேகலை குறிப்பிடுகிறது. அடுத்ததா 14 ஆங்கிலேயர் அதிகாரி வாக்கர் கூற்று என்னன்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வாக்கர் கூறியிருக்காரு. இந்த வாக்கரை பற்றி பொருளியல் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, எதுவெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருப்பாரு. 15 கப்பலை பற்றிய புறப்பாடலில் வெண்ணிக்குயத்தியரின் கருத்து. புறப்பாடல் அப்படின்னா புறநானூறு. நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்பாங்க, அது புறநானூறு. இதுவே முன்னீர் வழக்கம் என குறிப்பிடப்படும் நூல் அது தொல்காப்பியம். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 16 புறநானூறு. அதோட களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து. இதை சொன்னது புறநானூறு. 17 தனிப்பாடல் திரட்டு. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உலர்கின்றீரே. இது தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா 18 திருக்குறள் பாருங்க. 400வது பாடல். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. இது 410 விலங்கொடு மக்கள் அணையார் இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 422வது திருக்குறள். சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றியின் பால் உய்ப்பது அறிவு. 21 பள்ளிக்கூடம் பற்றிய பாரதியாரின் கருத்து. பள்ளி தலமணித்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்தது 22 புனையா ஓவியம் பற்றி நெடுநல் வாடை பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு குறிப்பிடுது. அடுத்ததா புனையா ஓவியம் பற்றி மணிமேகலை பாடல் என்ன குறிப்பிடுதுன்னு பார்த்தோம்னா, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு மணிமேகலை குறிப்பிடுது. 24 ஓவியங்கள் பற்றி பரிபாடலின் பாடல் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு குறிப்பிடுது. இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஓவியம் அறிந்த ஒரு ஓவியர் வந்து பிறருக்கு சொல்லித்தர்றது, ஓவியத்தை பற்றி சொல்லித்தர்றது அப்படின்னு அர்த்தம். இது பரிபாடலில் குறிப்பிட்டிருக்கு. 25 நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு தான் போரடித்தல் பற்றிய நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 26 திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலியை திக்குனா ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி, அப்போ ஷாக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் சம்பந்தம் நம்ம உடலுக்கும் ஷாக்குக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 27 தன்பொருணை புனல் நாடு என்றும் திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிலார் குறிப்பிடுகிறார். அடுத்தது 28 பொதிகை மலையின்
சிறப்பை பற்றி இளங்கோவடிகள் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி அப்படின்னு பொதிகை மலையோட மலை, இந்த மலை பாருங்க, இது மலைத்தூரல், அதான் கொடுத்துருக்காங்க பொதிகை மலை அப்படின்னு. அடுத்தது 29 குற்றால மலை வளத்தை திரிகூட ரசப்ப கவிராயர் தான் இயற்றிய திருக்குற்றால குறவஞ்சியில் கூறுவது என்னன்னு பார்த்தோம்னா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 முத்துப்படு பரப்பீர் கொற்கை மூன்றுரை என்று கொற்கையின் முத்துக்களை பற்றி நற்றினை குறிப்பிடுகிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நற்றினியோட அடிவடையறை வந்து 9 to 12 அடி. அப்போ 12லேருந்து 9 கழிச்சா 3 வரும், அதான் மூன்றுரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது ஞாபகம் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிங்க. 31 கொற்கையின் பெருந்துரை முத்து என்று கொற்கையின் முத்துக்களை பற்றி அகநானூறு குறிப்பிடுகிறது. கொற்கையின் முத்துக்கள் பற்றி அகநானூறு குறிப்பிடுகிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. ஒன்று ஞாபகம் இருந்தால் 2 லைனுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். முத்து அப்படின்னா அகநானூறு, மூன்றுரை அப்படின்னா நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 32 திருஞான சம்பந்தர் பாடல் கொடுத்துருக்காங்க. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 33 முக்கூடற்பல்லு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேக்குறி மலை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே அப்படின்னு முக்கூடற்பல்லு பாடல். 34 நமச்சிவாய புலவர் பாடல் கொடுத்துருக்காங்க. பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர்மால் சீதகாதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு நமச்சிவாய பாடல் கொடுத்துருக்காங்க. 35 அழகிய சொக்கநாதர் வந்து சங்கரன் கோவில் பற்றி பாடல் கொடுத்துருக்காங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 36 நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று திருஞான சம்பந்தர் குற்றாலத்தின் சிறப்பை பாடுகிறார். இதேமாரி திருஞான சம்பந்தர் வந்து திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னும் குறிப்பிட்டிருப்பார், அதையும் சொல்லியிருப்போம். 37 மாணிக்க வாசகர் பாடல். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால துரைக்கின்ற கூத்தா உன் குறைக்கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கல்லையும் கசிந்துருக செய்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது திருவாசகம். திருவாசகத்திற்கு ஒரு ஊர்கார், ஒரு வாசகத்திற்கு ஒரு ஊர்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 38 திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குறவஞ்சி பாடல். கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனக மா மெருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் தூங்கதிர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி பாடலில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 39 பனைமரம் பற்றிய நாட்டுப்புற பாடல். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்த இத்தூரம் குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானேன் நுங்குமாங்க தூரத்து மக்களுக்கு தூத்தோலை நானானேன் அழுகிற பிள்ளைகட்கு கிளுகிழுப்பை நானானேன் கைதிருக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்புமானேன் அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாட்டுப்புற பாடல். அடுத்து 40 உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் பற்றி பாவேந்தர் பாரதிதாசனோட கருத்து அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்பாங்களா, உலகம் முன் உடுத்த உடுப்பாய் என்று பொருள் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறும் பொருள் என்னன்னு கேட்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவுதல். 41 செல்வத்தின் பயனை பற்றி புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பு ந பலவே. அடுத்ததா 42 திருக்குறள். ஊருணி நீர் நிறைந்து அற்று
உலகவாம் பேரறிவாளன் திரு. 43 திருக்குறள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். 44 பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். 45 அறிஞர் அண்ணாவோட கூற்று கொடுத்துருக்காங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிலே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா கூற்று. இன்னொருத்தரும் கூறியிருப்பார், பெரியார். அவரும் காயிலே மில்லத்தை பற்றி கூறியிருக்கிறத பார்க்கலாம். காயிலே மில்லத் அவர்களை பற்றி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என தந்தை பெரியார் காயிலே மில்லத் அவர்களை பற்றி புகழ்ந்துள்ளார். இதோட இந்த 7ஆம் வகுப்பு மேற்கொள் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.